இறை இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு தம் சீடர்களுக்கு பல படிப்பினைகளை கற்றுத்தருகிறார். அவற்றுள் நாம் இப்போது தியானிக்கப் போகும் படிப்பினை வாசகத்தின் இறுதி வாக்கியமான இந்த இறை வார்த்தை: தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர். நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நிலையிலிருந்து ஒரு படி உயர்ந்து மேலே செல்ல வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு நாளும் நமது கனவாக இருக்கிறது. நமது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள பல முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம். நமது படிப்பின் மூலம், உழைப்பின் மூலம், செல்வம் சேர்ப்பதன் மூலம் நம்மை நாமே உயர்த்தி கொள்ள முயற்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் யாரை உயர்த்துவார் என்றால் தம்மை தாமே தாழ்த்தி கொள்பவரைத்தான். தம்மை தாமே தாழ்த்துவது என்பது என்ன? பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:3 புனித பவுலடியார் இதற்கான மிகச் சரியான விளக்கத்தை கொடுக்கிறார். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நாம் சிந்தித்து பார்ப்போம். நமது குடும்பத்திற்குள் மற்ற குடும்ப உறுப்பினர்களை நம்மிலும் உயர்வாக கருத முடிகிறதா? குறிப்பாக வயது குறைந்தவர்களை, வருமானம் ஈட்டாதவர்களை. அலுவலகத்தில் நமக்கு கீழ் பணி செய்யும் கடைநிலை ஊழியரை நம்மை விட உயர்ந்தவராக கருத நம்மால் முடியுமா? நம்மிடம் உதவி கேட்டு கெஞ்சி நிற்கும் ஏழை எளிய மக்களை நம்மிலும் உயர்ந்தவர்களாக எண்ணி மதிப்பளிக்க முடியுமா? நமது மனது அதற்கு இடம் கொடுக்குமா? நம்மை விட எளியவர்களிடம் இறைவனை காண முடிந்தால் மட்டுமே அவர்களை உயர்வாக மதிக்க முடியும். இந்த உலகத்தின் அளவுகோலின்படி பிறரை விட நாம் படிப்பிலோ செல்வத்திலோ உயர்ந்தவர்களாக இருந்தாலும் இறைவன் திருமுன் எல்லோரும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொண்டு நம்மை நாமே தாழ்த்தி கொண்டால் மட்டுமே பிறரை நம்மிலும் உயர்ந்தவராக கருத முடியும். இவ்வாறு தம்மை தாமே தாழ்த்துகிறவர் மட்டுமே இறைவனால் உயர்த்தப் பெறுவர். இன்றைய நற்செய்திக்காக இயேசுவுக்கு நன்றி.